அவங்க வந்து உங்களுக்கு தெரியும், பக்கத்து தெருவில் இருக்காங்க, பக்கத்து ஊரில் இருக்காங்க, இல்லை வேற ஒரு டவுனில் இருக்காங்க, அவங்கள நேரில் பார்க்குறீங்க. ஓகே, அவங்க வந்து எதையுமே சொல்லாமல் நீங்கள் வந்து பணம் கட்டுங்க அப்படின்னு சொல்லி மொத்தமாக விசாவுக்கு பணம், இல்லை வேலைக்கு பணம் அப்படின்னு பணம் வாங்கிட்டு உங்களுக்கு எதுவுமே செய்யாமல் இது பண்ணால், அவங்களுக்கு வந்து சீட்டிங் கேஸில், அதாவது பிஎன்எஸ் 318 அப்படின்னு சொல்லுவோம். பணம் வாங்கிட்டு அதை வந்து வாக்குறுதியை நிறைவேற்றாமல் திருட மாதிரி ஓடுறது. ஐயோ நான் அப்புறம் தரேன் அப்புறம் தரேன் அப்படின்னு ஓடுறது. இதெல்லாம் ஒரு தனிநபராக இருக்கலாம், இல்லை ஒரு நிறுவனமாக இருக்கலாம். அவங்க பேரில் இதே பிஎன்எஸ் 318ல் நீங்கள் புகார் அளிச்சிங்கன்னா அவங்களுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை ப்ளஸ் அபராதமும் அவங்களுக்கு உண்டு. அதனால் இவங்களெல்லாம் வந்து லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனில் நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். ஒரு அட்வொகேட்டோட நீங்கள் கம்ப்ளைண்ட்டை கொடுத்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு சௌகரியமாக இருக்கும். ரொம்ப ஈஸியாக அதை வந்து க்ரைம் மேட் அவுட் ஆகிற மாதிரி நீங்கள் கொடுக்கணும். இதுக்கப்புறமா நம்பிக்கை துரோகம் செய்தல். நம்பிக்கை துரோகம், நீங்கள் வந்து ரொம்ப தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. தெரிஞ்சவங்க அவனுக்கு பணம் தேவைப்படும். அப்போ உனக்கு நான் வேலை வாங்கி தரேன், உனக்கு 1 லட்சம் 2 லட்சம் அப்படின்னு நீங்கள் அப்படியும் நிறைய இடத்துல நடக்கிறது உண்டு. சரி இவர் நமக்கு தெரிஞ்சவர் தானே, 10 வருஷமாக தெரியும், 15 வருஷமாக தெரியும் அப்படின்னு நினச்சி அவங்ககிட்ட பணம் கொடுத்து நம்ம ஏமாறுறது. அதுக்கு வந்து பிஎன்எஸ் 316ல் கிரிமினல் பிரீச் ஆஃப் ட்ரஸ்ட், நம்பிக்கை துரோகம் செய்வது, அது பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 3 வருஷம் வரைக்கும் சிறை தண்டனை உண்டு, அந்த மாதிரி புகார்கள் நிரூபிக்கப்பட்டால்.